மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் மிகவும் விரும்புகிறார். நீங்கள் ஆவியினால் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இந்த உலகத்தில் தாயின் வயிற்றில் பிறக்கும் போது ஆதாமின் சுவாவங்களை பெறுகிறோம், பாவ சுவாவங்களை பெறுகிறோம். பாவ சுவாவங்கள் நமக்குள் கிரியை செய்கிறது. ஆனால் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மறுபடியும் பிறக்கும் போது கர்த்தருடைய குடும்பத்திற்குள் வருகிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். அநேகருக்கு மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன என்பதும் ஆவியினால் பிறப்பது என்றால் என்ன என்பதும் தெரியவில்லை. பெரிய வேத பண்டிதராயிருந்த நிக்கோதேமுவை பார்த்து, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று இயேசு கேட்டார். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் வாசிக்கிறோம். இயேசு ஆவியினால் பிறந்தவனை காற்றுக்கு ஒப்பிட்டு பேசுவதை பார்க்கிறோம். காற்றை நம்மால் காண முடியாவிட்டாலும் அதனுடைய அசைவை உணர முடிகிறது. காற்றின் போக்கினை மூளையை கொண்டு முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியாகிய காற்று பரலோகத்திலிருந்து வீசுகிறது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, காற்றை மூளையின் அறிவினால் அறிந்து கொள்ள முடியாததை போல அந்த சீசர்கள் பெற்ற அபிஷேகத்தை அவர்களை சூழ்ந்திருந்த உலகத்தாரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சீஷர்களோ தாங்கள் உன்னத பலத்தினாலும் உன்னத கிருபையினாலும் நிரப்பப்பட்டதை அறிந்திருந்தார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவை, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை உடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, எங்களை வழி நடத்துங்க, உடைய பாதையிலே நாங்கள் செல்ல உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.